வணக்கம் வணக்கம் சிவமல்லிகா அம்மா, ரத்னகுமார் ஐயா, புலு சார், கோமாக்குடி ஐயா என்று 989 எங்க பிரகாரம். உங்க புக்கில் பார்த்தீங்கன்னா 972. ஆமாம், திருவாம்பல சக்கரத்துல 76வது பாடல். பாடலை ஒழிக்கட்டுமாமா? திருவம்பல சக்கரத்தில் 989வது மந்திரம் என்று ஒழிக்கப்படுகின்றது. பட்டன மாதவம் ஆறும் பராபரம் விட்டனர் தம்மை விகிர்த்தானம என்ப எட்டனையாயினும் ஈசன் தீரத்தீரம் ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே. பட்டன மாதவம் ஆறும் பராபரம் விட்டனர் தம்மை விகிர்த்தானம என்ப எட்டனையாயினும் ஈசன் தீரத்தீரம் ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே. சரவணன் தளத்துல போட்டிருக்க விளக்கம் பார்த்தோம்னா, திருவம்பல சக்கரத்தை முறைப்படி ஓம் சிவாய நம என்ற 6 எழுத்து மந்திரத்தை ஜெபித்து ஜாதகம் செய்து சதாசிவமூர்த்தியை அடைபவர்கள் தான் என்னும் நினைப்பை அறுத்து இறைவனே சரணாகதி என்று இருக்கின்றார்கள். அளவில்லாத இறைவனின் பெருமைகளை எம்மால் இயன்றவரை எடுத்துரைத்து போற்று புகவதை தவிர வேறொன்றும் யாம் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாருங்கள் அம்மா சிவமல்லிகா அம்மா, தங்கள் கருத்தை பதிய அன்போடு அழைக்கின்றோம். இதுல பட்டன மாதவம் அந்த மேல எல்லாம் சக்கர வழிபாடும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. புறச்சக்கர வழிபாடு, அகச்சக்கர வழிபாடு ரெண்டுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இது நமக்கு 89 மந்திரங்களை கொண்டது. இந்த அகம் புறம் ரெண்டுமே திருமூலர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல அதாவது பட்டன மாதவம், நீ இந்த மாதிரி அக சக்கரமோ புறச்சக்கரத்திலேயோ இருந்து தவம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. பட்டன மாதவம் அப்படின்னா அந்த மாதிரி செய்தால், அதாவது நம்ம புறச்சக்கரத்துல எழுத்துக்களை எழுதி அந்த சக்கரங்கள், அதாவது அந்த ஒரு கட்டங்கள் இட்டு எழுத்துக்களை எழுதி பஞ்சாட்சர எழுத்துக்களோ கிரந்த எழுத்துக்களோ இந்த மாதிரி எழுதி நம்ம அதையும் ஒரு மனம் ஒன்றி அதை ஜெபித்தல் செய்தால்தான் அதான் மாதவம் சொல்லிட்டாரு. ஏன்னா மனம் ஒன்றி செய்வது அதான் ராஜயோகம் அப்படிங்கிறது. அதனாலதான் அது மாதவம் அப்படின்னு சொல்றது. இப்போ அதுல மனம் ஒன்றி எதை செஞ்சாலும் நீ அதுல மனம் ஒன்றி நலனை வேண்டி செய்யணும். அதனாலதான் மாதவம் அப்படிங்கிறது. அந்த சொல்லுக்கு ரொம்ப ஆழமான பொருள் ஒன்று. மாதவம் ஆற்றும். அப்படி புறச்சக்கரத்துல தீமைக்கும் அதை பயன்படுத்துறதா நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி மாதவம் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய தவம். அது ஒரு நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அது ஒரு கலை. புறச்சக்கரமா இருக்கட்டும், அகத்துல 6 ஆதார சக்கரங்கள்ல நீ தவம் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி அதை நன்மைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சொல்லே போடுறாரு. ஆற்றும், மாதவம் ஆற்றும். பராபரம், அப்ப பராபரத்தினுடைய அம்மையப்பனுடைய அருள் உனக்கு கிடைக்கும். அப்ப அந்த அருள் கிடைக்கும்போது அதை அதுக்கு தான் இங்க பராபரம் நன்மை கிடைக்கும் அப்படின்னா, மாதவத்தினால அம்மையப்பனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கும்போது நீ நமக்கு நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு செயலுமே செய்யக்கூடிய நமக்கு அந்த அறிவு அமையும் அப்படிங்கிறது இதுக்கு இந்த வரிக்குரிய ஆழமான ஒரு பொருள்.
விட்டனர் தம்மை விகிர்தா நம என்பர். அதாவது தன்மை விட்டனை தம்மை தான் அப்படிங்கிற அந்த ஆணவம் ஒளியும். அதாவது இறைவனுடைய அம்மையப்பனுடைய அந்த இறைவனுடைய அருள் கிடைச்சாதான் அந்த ஆணவம் ஒளியும் அப்படிங்கிறது தான் இங்கே பராபரம். தம்மை விட்டவருக்கே பராபரம் அப்படிங்கிறது அப்படியும் வாசிக்கணும். நம்மளை அதாவது ஆணவம் பராபரம் அந்த அருள் கிடைக்கும் போது தம்மை விட்டனர் அப்படி அம்மையப்பனுடைய அருள் கிடைக்கும் போது தான் இருந்து ஆணவத்தை விட்டு நம்ம நீங்க முடியும். அது வரைக்கும் நம்மளுடைய அறிவாலையோ இல்லை ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒழுக்க முறைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற நம்மளுடைய சுய முயற்சினால அந்த ஆணவத்தை ஒடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொருளும் இதுல இருக்கு. இந்த பராபரத்துடைய அருள் இருந்தாதான் தம்மை விட்டனர் அப்படி சொல்ற. விகிர்தா நம என்பர். அப்பதான் இறைவா நம அப்படிங்கிறத நீங்கி விகிர்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவா அப்படின்னா இறைவனுடைய திருவடியை பற்றி இருப்பார்கள். அப்பதான் விகிர்தா நம என்பர். அப்படின்னா அந்த இறைவா நம என்பர்னா நமங்கிறது பாச எழுத்துன்னு பேர். அதுக்கு சிவ அப்படிங்கிறது பதி எழுத்து, யகரம் பசு எழுத்து, நம அப்படிங்கிறது பாச எழுத்து. அந்த பஞ்சாட்சரத்தையே பதி பசு பாசமா மூணா நம்ம பிரிப்போம். அது மாதிரி அந்த நம நீங்கி அந்த இறைவனோட விகிதா என்று இருக்கும் பொழுது அந்த நம நம்மளை விட்டு நீங்கி விடும். எட்டனை ஆயினும் அந்த நம என்பதுனா நம சொல்லுவாங்க அப்படிங்கிற பொருளை எடுக்கக்கூடாது. அந்த நம அப்படிங்கிறதுல இருந்து பாச எழுத்திலிருந்து நீங்குவார்கள் அப்படிங்கிறது அந்த பொருள். அதுக்கு எட்டனை ஆயினும் அதாவது இறைவனுடைய அந்த அருள் கிடைக்காட்டி கூட ஈசன் திறத்திரம், அதாவது உடனே உனக்கு அந்த அருள் கிடைக்காட்டி கூட, அதாவது எட்டனை ஆயினும் இறைவனுடைய அந்த திருவடி பேரு உனக்கு கிடைக்காட்டி கூட ஈசன் திறத்திரம், ஈசனுடைய பெருமையை நீ அறிய முடியும். ஒட்டுவன் பேசுவன் ஒன்று அறியே. நீ அந்த பெருமையை அறிந்தாலே இறைவனோட நான் சேர்ந்திருப்பேன். அவனுடைய அருள் வாக்கை நான் பேசுவன், இறைவன்கிட்ட தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா அதாவது பயனற்ற சொற்களை நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. பயனில சொல்லாமன்னு வருது இல்லையா, அது மாதிரி பயனற்றதெல்லாம் வீண் வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். பேசுவன் அப்படின்னா அந்த மெய்ப்பொருளை பற்றி தான் பேசுவேன், மெய் உணர்ந்து பேசுவேன். அந்த பொய்மையை நான் பொய்மையை பேச மாட்டேன் அப்படிங்கிறது. ஏன்னா ஒட்டுவன், ஏன்னா நான் இறைவனோடு இருக்கும்போது பொய்மையை நான் கடைப்பிடிக்க மாட்டேன், பொய்மையான செயல்களை ஈடுபட மாட்டேன், பொய்மை பேச மாட்டேன். அப்படின்னா பொய்மை அப்படிங்கிறது நித்தியமற்ற பொருள் அப்படின்னு அர்த்தம். மெய்மை அப்படிங்கிறது இதுதான் நித்தியமானது, இதுதான் உண்மையானது, இதைத்தான் நான் பேசுவேனே ஒழிய பொய்ப்பொருள். அதான் மாணிக்க வாசகம் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையன் தனக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த பொய்மையை பேசி திரிய மாட்டேன், நான் இறைவனுடைய பெருமைகளைத்தான் பேசி திரிவேன், அதைத்தான் சிந்திப்பேன் அப்படிங்கிறது அந்த பேசுவன் அப்படிங்கிறதுக்கு பொருள். ஒட்டுவன் அப்படின்னா இறைவனோட நான் இணைந்து இருக்கும்போது நான் எப்படி பொய்மையை பேச முடியும்? அவன் என் உள்ள இருந்து என்னை அந்த அறநெறியில் செல்வதற்கு என்னை வழி நடத்துவான். ஒன்று அறியேனே அப்படின்னா வேறொன்றும் நான் அறிவதற்கு நான் விருப்பப்பட மாட்டேன் அப்படின்னு பொருள். அதாவது சொல்லுவாங்க, அதாவது இறைவனோடு சேர்ந்துட்டா நான் வேற ஒன்றையும் அறிய மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. அதாவது நான் இறைவனுடைய திருவருள், அவனுடைய பெருமை, அவனுடைய சிறப்பு, இவ்வளவு பெருசா பிரம்மம் அப்படிங்கிறது இவ்வளவு இது அப்படின்லாம் இதை நான் கண்டுகொண்ட பிறகு வேற ஒன்றையும், ஏன்னா நான் எதை அடைய வேண்டுமோ எதை தெரிய வேண்டுமோ அதை நான் அடைந்த பிறகு நான் வேற
ஒன்றை அடைவதற்கு நான் விரும்ப மாட்டேன். ஏன் நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்ட பிறகு நான் வேற ஒன்றை அடைய வேண்டிய தேவையில்லை, அடைய வேண்டிய ஒன்றும் இல்லை. அப்படிதான், அடைவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை இந்த உடம்பே மானிட வாழ்க்கையே மானிட உடம்பே இந்த எதுக்கு அப்படின்னா ஒன்றை அறிவதற்கு, எதை மெய்ப்பொருளை அறிவதற்கு தான் இந்த வாழ்க்கையே எனக்கு இறைவன் கொடுத்தான். நான் அதை அடைந்து விட்டேன், அதை அறிந்து கொண்டு விட்டேன். அதனால வேற ஒன்றை அறிவதற்கு இனி ஒன்றும் இல்லை. ஏன்னா எதை அறிய வேண்டுமோ அதே வரும், ஒரு உபநிஷத்துல எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து விட்டார். வேற அறிவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்று அறியனா இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பொருள் உண்டு. எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து விட்டார், வேற அறிய வேண்டுவதற்கு எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாமே அதுவா தான் இருக்கு. அப்ப நான் எதை போய் அறியணும்? இல்லை, ஒன்றுதான் நான் அடைய வேண்டியதை அடைந்தாச்சு, நான் என்ன அடைய வேண்டியது எதுவும் இல்லை அப்படிங்கிற ரொம்ப ஆழமான ஒரு ரொம்ப அருமையான அது அந்த சொல்லது. அது மாதிரி ஒட்டுவன் பேசுவன் அப்படி நான் இருக்கும்போது வேறு ஒன்றையும் நான் அறிய விரும்ப மாட்டேன். எனக்கு வேற இல்லை, அறிவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுக்கு எல்லாமே அதுவா இருக்கும்போது நான் வேற எதை போய் அறியறது அப்படின்னு வரும். ஏன்னா அதுதான் எல்லாமே அதுவா தான் இருக்கு, அதை தவிர இங்க வேற ஒன்றுமே இல்லை. ஒன்று அன்றில்லை, அன்று ஒன்றில்லை அப்படின்னு வருது இல்லையா? அது மாதிரி எல்லாமே அதுவா இருக்கும்போது நான் வேற எதை அறியறது அப்படிங்கிறது ஒரு அருமையான அந்த ஒரு விளக்கம் இருக்கு. இந்த மாதிரி இந்த பாடல் இப்ப நமக்கு புறத்திலேயாலும் சரி, புறச்சக்கரத்தை நீ வரைஞ்சு பண்ணாலும் சரி, அகத்துல நீ பண்ணாலும் சரி, அந்த கடைசி வரி அந்த இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாதவம் செய்திட வேண்டும். அப்பதான் உனக்கு இறைவனுடைய திருவருளை பெறும்போதுதான் அந்த அகச்சக்கரமா இருக்கட்டும் புறச்சக்கரமா இருக்கட்டும் அதுதான் சிறப்பு. அதனுடைய பயன் இறைவனுடைய அகத்திலையும் புறத்திலையும் பண்ணாலும் அதன் பயன் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னா இறைவனுடைய திருவருளை நோக்கி இருக்க வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அதற்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய. அப்ப இன்னொரு முக்கியமானது அந்த ஆணவமும் ஒடுங்கிவிடும். ஆணவம் ஒடுங்கும் போது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஆணவம் ஒடுங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு இறைவனால் தான் அதை ஒடுக்க முடியும். யாருனாலும் நமக்கு அந்த குருவா இருந்தாலும் சரி, எந்த யான நூல்களை கற்றாலும் நம்மனால எதுவுமே செய்ய முடியாது. அத இறைவனால் தான், அந்த இறைவனுடைய அருளால் தான் ஆணவம் ஒடுங்கும். ஆணவம் ஒடுங்கும் போதுதான் அந்த இறைவனுடைய பெருமையை அறிந்து கொள்ள முடியும், இறைவனோடு சார்ந்து இருக்க முடியும், இறை சிந்தனையோட வாழ முடியும், இறை நெறியில் செல்ல முடியும். அப்படிங்கிறது அந்த திருவருள் நம் கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தும். இவ்வளோ பெரிய அற்புதமான பயன்கள்லாம் இருக்கும்போது அதை வீணாக்கிறாத அப்படிங்கிற மாதிரி இந்த வாழ்க்கையை நீ பொய்மைக்கு அதை பயன்படுத்தி விடாத அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய சாரம். நன்றி. திருச்சிற்றம்பலம். உயிரானது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு 3 திரைகளால மூடியிருந்தாலும் மாயையும் கண்மமும் உணரும் நுட்பத்தில் ஆணவம் ஈசனின் திருவருள் இருந்தால்தான் நம்மை விட்டு அகலும் என்று அணித்தரமாக எங்களுக்கு உணர்த்திய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. மேலும் மேலும் இந்த பாடல் சக்கரத்தை நாம் ஜபிக்கும் போது ஆணவத்தை விட்டு ஒழிக்க முடிகின்றது. அதோடு இல்லாமல் அவன் சிந்தனைகளே முழுக அவனை பற்றியே சேர அவன் திறத்தை அறிய முடியும் அப்படின்றதும் இங்க நம்ம உணரக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. மிக்க நன்றிங்கம்மா. 1001வது பாடல இருந்து நீங்க வாரத்துல 1 நாள் 2 நாள் எங்களுக்காக ஒதுக்கி வரும்படி அன்போடு இந்த குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றிங்கம்மா. பாருங்கம்மா கிருத்திகா அம்மா வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். சிவமல்லிகாமா நமஸ்காரம்.
உங்களுடைய உரை என்று கேட்க கிடைத்தது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிட்டா நான் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சிவமல்லிகாமா கொஞ்சம் கீழே அந்த மைக்கை மூட் பண்ணிடுங்களா. அதிகமா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அம்மாவே சொல்லியிருக்காங்க, நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இதுல சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். என்னன்னா ஒரு 2-3 வார்த்தை உபயோகம் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, விகிர்தா அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகம் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எத்தனையாயினும் ஈசன் திறத்தினம் அப்படின்றது. இந்த 2 வார்த்தையும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. விகிர்தன் அப்படின்னா நிறைய வேறுபட்ட விஷயங்களை செய்தோம். அதாவது பல்வேறு திறம் படைத்தவன், இல்லைன்னா எல்லா இடத்திலும் இருப்பவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். விகிர்தனுக்கு அப்படிதான் சொல்றாங்க பொருள். என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடத்துலயும் இருக்கிறவன், இல்லைன்னா எல்லா பல்வேறு டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணக்கூடியவன், அவனதான் விகிர்தன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த இடத்துல அவங்க அந்த விகிர்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றாங்க. அதுக்கு என்னமா நம்ம பொருள் எடுத்துக்கணும்னா, அடுத்த வார்த்தையில சொல்றாங்க, எட்டனையாயினும் ஈசன் திரு. அது அப்படி செய்யும் பொழுது சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் செய்யக்கூடிய செயல் அவன் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல தற்போதம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஒரு புது அர்த்தம் தராரு. என்ன தராரு? இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தற்போதமற்ற இருத்தல் அப்படின்னா எண்ணமற்ற இருத்தல், இல்லைன்னா நம்ம நினைவில்லாம அப்படியே ஒரு செயலற்ற இருத்தல் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். நம்ம உலகியல்ல அப்படிதான் புரிதல் இருக்கு. ஆனா இந்த இடத்துல திருமூலர் வேறொரு புரிதல் தர்றாரு. என்ன சொல்றாரு, பட்டன அப்படின்னா என்ன, நம்மளுடைய நான் என்கின்ற அந்த எண்ணம் பட்டுடுச்சு, போயிடுச்சு. மாதவ மாற்றும் பராபரம். அப்போ ஒரு சில பிரதிகள்ல ஆறும்னு இருக்கு, ஆனா அநேக பழம்பிரதிகள் எல்லாம் ஆற்றும்னு தான் இருக்கு. மாதவ மாற்றும் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப மாதவ மாற்றும் பராபரம். அப்ப அந்த மாதவம் செய்யக்கூடிய ஒரு நிலையை எது தரும் என்றால் இந்த சிவசக்கரம் தரும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம எதாவது இணைந்து விடுவோம் என்றால் அந்த பராபரத்தோடு இணைந்து விடுவோம். அப்பேற்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, விட்டனர் தம்மை விகிர்தா நமவன். இப்ப இதுக்குண்டான விளக்கம் எல்லாம் ரொம்ப அழகாக சிவமல்லிகாமா சொல்லியாச்சு. நாங்க திருப்பி நம்ம பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த இடத்துல எனக்கு கிடைத்த ஒரு புரிதல் தான் இந்த எட்டனையாயினும் விகிர்தா நமவென்பார் அப்படிங்கிறது. அந்த விகிர்தன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள்னு நம்ம பார்த்தோம். பல்வேறு பட்ட செயல்களை செய்யக்கூடியவன், மிகவும் எல்லா வேறு செயல்களில் ஈடுபடக்கூடியவன், இல்லைன்னா வேறுபட்டவன், விசித்திரமானவன், எல்லாம் பொருள் சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், இன்னமும் பெரிய வேலை செஞ்சாதான் கடவுள் வேலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்ல. ஒரு கால் அடி எடுத்து வச்சா கூட அது கடவுள் வேலைதான். ஆரம்ப காலகட்டங்கள்ல ஐ எம் டூயிங் மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி
யோகிராம் சரஸ்வா சொல்லுவார். அப்போ எனக்கு அதாவது அவர் சொல்லுவாரு, ஆரம்ப காலகட்டத்துல நான் என்ன நினைச்சுப்பேன்னா, அவர் ஏதோ உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணி இந்த உலகத்தையே மாத்துறாரு அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனா வர 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 புரியுது, அவர் செய்யற எல்லா செயலுமே ஃபாதர்ஸ் ஒர்க் தான். அப்போ அந்த அந்த தெளிவு வரணும் நமக்கு. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சா கூட அது இணை பரம்பொருள் உடைய செயலா நம்ம பார்க்கணும். அதான் சொல்றாரு, எத்தனை ஆகினும் ஈசன் திகத்தினம். அப்ப ஏதோ பெரிய வேலை செஞ்சாதான், நான் ஏதோ ஒரு பெரிய 10 பேருக்கு சொல்லி கொடுத்தாதான், இல்லைன்னா ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் அழிச்சாதான் அது ஈசனுடைய செயல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. இங்க இருக்கிற ஒரு கல்லத்துக்கு அந்த பக்கம் போட்டா கூட, இல்ல ஒரு குட்டி வேலை, ஒரு கைய அசைச்சா கூட அது எதுதான் அப்படின்னா அவனுடைய திறம் திறந்தான். ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியவே. அப்ப அதை தவிர அப்ப அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அத வேற எதுவுமே இல்லை. நான் செய்யறேன்ற தன்முனைப்பே வராது. அப்ப பாருங்க, நம்ம தன்முனைப்பில்லாத ஒரு செயல் இருப்பதுதான் தற்போதம் அச்சிருத்தல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு புரிதலை இந்த இடத்துல தராங்க. இப்ப தற்போதம் அச்சிருத்தல்னா எண்ணமற்ற இருத்தல் இல்ல, அதாவது ஒண்ணுமே செய்யாம அப்படியே ஒரு ஒரு மோன நிலையில இருக்கிறதோ இல்ல ஏதோ இல்ல. நான் என்றது இல்ல, இந்த உடல் பற்றின தன்மை இல்ல. உடல் ஆனா என்ன செய்யணுமோ செய்யணும், அதுக்காக தான் அந்த வார்த்தையை உபயோகம் பண்றாங்க. விகிர்தா நமவென்பர் அப்படின்னா அந்த ஆக்ஷன் இருக்கு அந்த வார்த்தையில. அந்த வார்த்தையில ஆக்ஷன் இருக்கு. அப்போ தற்போதம் இல்லைன்னா ஆக்ஷன் எங்க நடக்கும்? அப்ப என்ன ஆயிடுவோம், நம்ம வேலை செய்ய மாட்டோம், இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு தப்பா வேலை பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்ல அது. விகிர்தா அப்படின்னா வேலை செய்வோம், ஆக்ஷன். அந்த வார்த்தைக்கு ஆக்ஷன் பொருள் இருக்கு. அப்ப அந்த ஆக்ஷன் நடக்கும். ஆனா அந்த ஆக்ஷன் நம்ம பண்றோன்ற எண்ணம் இருக்கா, அதுதான் தற்போதமற்ற இருத்தல். அப்ப யாரு பண்றா? ஈசன் திறத்த அவர் தான் பண்றாரு. ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே, அதை தவிர எனக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் தெரியாது. அப்ப நான் என்கின்ற எண்ணமற்ற இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடலா எனக்கு தோணுது. இது ஒரு பெரிய தரிசனம் தரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்குள்ள போக போக நம்மளால ஒரு ஆழ்ந்து போக முடியுது. அத்தகைய ஒரு பாடலை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை நன்றி. நன்றிங்கம்மா. திருவம்பல சக்கரத்துல 75 பாடல்களை சொல்லி 71வது பாடல தான் நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கின்றார். முதல் 2 பாடல்கள் பாத்தீங்கன்னா கோடு போட்டு எதை வேணாலும் ஃபில் பண்ணுங்கன்றாரு. அப்புறமா பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லி அவுட்டர்ல பீஜ மந்திரங்களை வைங்கன்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அதை நீங்க செய்யும் போது அவனுடைய திறனை அறிய முடியும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா நம்மள பொறுமையா நமக்கு இந்த திருமந்திரத்துல ஒண்ணுன்னா ஊட்டுவதாகவே உணர்கின்றேன். மிக்க நன்றிங்கம்மா. சிவமல்லிகாமா, நீ கொஞ்சம் மைக்க மூட்டிங் போட்டா நல்லா இருக்கும். மிக்க நன்றி. விந்தியாம்மா, வணக்கம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 989வது மந்திரம். பட்டன மாதவம் ஆற்றும் பராபரம், விட்டனர் தம்மை விகிர்தா நம என்பர், எட்டனை ஆயினும் ஈசன் திறத்திறம், ஒட்டுவன் பேசுவன் ஒன்று அறியேனே. பட்டணம், இந்த சொல்லின் பொருள் சக்கரம். 987வது மந்திரம். 8 வரையின் மேலெட்டு வரை கீறி, இட்ட நடுவுள் இறைவன் எழுத்து ஒன்றில், வட்டத்திலே அரை 48 இட்டு, சிட்டன் செலுத்தும் செவி சீக்கிரமே என்றார். இந்த மந்திரத்தில் சில பதத்திற்கு பொருள்: வரை என்றால் கோடு, கீரி என்றால் இழுத்து, இறைவன் எழுத்து சி, சிட்டன் செலுத்து சிறந்த 5 எழுத்து. அது நாம் அறிந்ததே நம சிவாய. இந்த மந்திரத்தினுடைய பொருள்: 8 கோடுகள் இட்டு, அதன் மேல் 8 கோடுகள் இழுத்து,
19 அறைகள் அமைத்து அந்த சதுர சக்கரத்தின் நடுவே சி என்ற எழுத்தை பொறித்து அதனை சுற்றி 48 அறைகள் அமைத்து சிறந்ததான 5 எழுத்தை அதில் அமைத்து தியானம் செய்ய தொடங்கு என்று நமக்கு வழிகாட்டுகிறார் திருமூலர். இந்த மந்திரத்துல தொடக்கத்துல அவர் சொல்வது பட்டன. சிவ சக்கரத்தின் உள்ளே இருந்து சீவன்களை அப்படின்னா மனித உயிர்களை நல்வழிப்படுத்தும் பராபரத்துக்கே, பராபரம் என்றால் சிவபெருமானுக்கே தம்மை ஒப்படைத்து விட்டவர்கள் பரம்பொருளாகிய சிவபெருமானை எப்படி சொல்லி வணங்க வேண்டும் என்றால் நமசிவாய நம என்றே போற்றுவர். மந்திரத்தோட வரிகளை பாருங்க. பட்டன மான பெரிய தவம் ஆற்றும் பராபரம். தவம் என்றால் நமக்கு தெரியும். அடுத்த அடி விட்டனர் தம்மை விகிர்தா நம என்பர். விட்டனர் என்றால் இந்த மந்திரத்தின் பொருள் தம்மை இறைவனுக்கே விட்டு கொடுத்து விட்டவர்னு அர்த்தம். சதா இறை சிந்தனையோடு இருப்பவர்கள், தன்னை பற்றி நினைக்காமல் சிவனையே நினைப்பவர்கள். அந்த சொல்லு அருமையான சொல்லு. மந்திரத்துல அருமையா திருமூலர் எழுதியிருக்கார். விகிர்தா என்ற அந்த சொல்லு சிவபெருமானை குறிக்கக்கூடியது, பெயர் அது. நம என்பார் சிவபெருமான் நம்மவர் என்று நினைத்தல். அதே சமயம் நம்ம எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னா பதி பசு பாசம். பதி அப்படின்னா சிவபெருமான், பசு அப்படின்னா இந்த இடத்துல ஆறுயிர், மனிதனுடைய உயிர். பாசம், இந்த உயிர் உறவுகளிடத்தும் உயிர்களிடத்தும் உலகத்திடத்தும் பாசம் கொண்டதாக இருக்கிறது. இந்த பாசத்தை நாம் விட்டு பசுவாகிய நம்மளுடைய உயிர் பதியாகிய சிவபெருமானை அடைய வேண்டும். அதை குறிப்பதுதான் நம. நமசிவாய நம என்றே போற்றுவர். சிவபெருமானே, நான் என்னை மறந்து உன்னையே நான் நினைக்க வேண்டும். இந்த உலகத்திடத்து உறவுகளிடத்து பற்று பாசம் இருக்கக்கூடாது. என்னை நீ முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும், நான் உன்னை மட்டுமே நினைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதைத்தான் கொடுத்திருக்காரு. விட்டனர் தம்மை விகிர்தா நம என்பர். எட்டனை ஆயினும் ஈசன் திறத்திரம் அப்படின்னா, எட்டனைனா எத்துணை, எவ்வளவு காலமானாலும் சிவபெருமானே உன்னையே நான் நினைப்பேன் அப்படின்னு நாம இறைவனை நினைக்கிறது, விடாது அவனை நாம் பற்றி கொள்வது. பற்றற்ற சிவபெருமானை நாம் உண்மையான பக்தியோடு பற்றி கொள்வது. அதற்கு எவ்வளவு காலங்கள்னாலும் ஆகலாம். நம்ம சிவன் அடியார்களே சிலருக்கு உடனே சிவனுடைய அருள் கிடைச்சது, சிலருக்கு அவங்க நினைக்காத போது கூட சிவபெருமானை ஆட்கொண்டார். சுந்தரருக்கும் அப்படி நிகழ்ந்தது, மாணிக்க வாசகருக்கும் அப்படி நிகழ்ந்தது. அடுத்த அடி பாருங்க. சிவனுடைய திறம்னா அவனுடைய மேன்மை, அவனுடைய மகிமை. ஒட்டுவன் பேசுவன் ஒன்று அறியேனே. ஒட்டுவன் அப்படின்னா இறைவனோடு இறை சிந்தனையாய் ஒன்று இருத்தல், அதான் ஒட்டுவன். பேசுவன், சிவனடியார்கள் தமிழ் புலமை பெற்றவர்கள் பாமாலை சூட்டுவார்கள் சிவபெருமானுக்கு. நாம சிவனுடைய நாமத்தை சொல்லுவோம், நமசிவாய மந்திரத்தை சொல்லுவோம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும், எல்லாத்தையும் சிவ சக்கரத்துல நம்மளுக்கு திருமூலர் கற்றுக் கொடுத்துள்ளார். அப்போ நாம இறைவனை பற்றி பேச வேண்டும், மெய்ஞானத்தை பற்றி, சைவ சித்தாந்த கருத்துக்களை பற்றி நாம் பேச வேண்டும், உண்மையே பேச வேண்டும். அடுத்து ஒன்று அறியேனே அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒன்று அறியேனேனா சிவ சிந்தனை தான். எனக்கு எப்ப பாரு அதே நினப்பு தான். அதைத்தான் பொருளா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எத்தனை காலமானாலும் பரம்பொருள் ஆற்றலை போற்றி புகழ்வர், சிவன் திருவடி நினைவென்றி வேறு நினைவு இல்லாதவராய் இருப்பர். அடுத்து அவர் சொல்றாரு அருமையா, ஒன்று அறியேனே அப்படின்னா சிவ சிந்தனை தான். மற்ற உலக நடப்பை நாம் அறிந்து கொண்டால் கூட
அதிகமான பற்று. இறைவனை இறைவனுக்காக வணங்க வேண்டும். பெரிய புராணத்துல அடியார்கள் எல்லாம் இறைவனை இறைவனுக்காக வணங்கினாங்க. அப்படி வணங்குறப்ப கூட நமச்சிவாய மந்திரம், நமசிவாய இந்த மந்திரத்துல சொன்ன மாதிரி நமசிவாய நம இந்த மந்திரத்தை அறிந்து நாம் சிவபெருமானை அவனிடத்து ஒன்றி நாம் வணங்க வேண்டும். இது தொடர்பான ஒரு அடியார் நம்ம சுந்தரர். அவர் திருமணத்துக்காக அமர்ந்திருக்கிறாரு. சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து ஆட்கொள்கின்றார். அந்த கதை நாம் அறிந்ததே. அவர் பாடிய பாடல் கோபத்தில் பித்தான்றாரு. அப்புறம் இறைவன் தன்னை ஆட்கொண்டதை அறிந்து என்ன பாடன்னு சிந்திக்கும் போது இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறாரு. பித்தா என்று என்னை அழைத்தாய் அல்லவா, பித்தா என்றே தொடங்குங்கிறாரு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை, நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய், இனி அல்லேன் எனல் ஆமேங்கிறார். மனமுருகி பாடுறார். ஏன்னா சிவபெருமான் அவரை ஆட்கொண்டார். பித்தனே பிறை சந்திரனை தலையில் சூடி இருப்பவனே, தலைவனே, நமக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான், நமக்கெல்லாம் இறைவன் சிவபெருமான், அனைத்து உயிர்களிடத்தும் அருள் பாலிப்பவனே, ஓர் அறிவு புல்லு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு விலங்குகள், பறவைகள், எல்லா உயிர்களையும் காப்பவன் சிவபெருமான். பெண்ணை ஆற்றின் தென்கரையில் திருவெண்ணை நல்லூர் என்னும் தலத்தில் திருவருள் துறை என்னும் கோயிலில் எழுந்தருளி இருக்கும் தந்தையே, நமக்கெல்லாம் தந்தை யாரு? சிவபெருமான். எந்த வகையிலும் மறவாது உன்னையே மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன். இப்பல்ல, முன்னமே உனக்கு அடியவனாகிய நான் இப்பொழுது அடியவன் அல்லேன் என கூற முடியுமா? நீயே என்னை தடுத்தாட்கொண்டாய், உனக்கு அடியவன் அல்லேன் நான் கூற முடியுமா? முடியாதுங்கிறார். ஏன் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து அப்படின்னா, சுந்தரர் போல அல்லும் பகலும் சிவனையே நினைத்து நாம் வாழ வேண்டும். சிவனுடைய அருள் நமக்கு கிட்டும். மற்றவர்களுக்கும் திருமந்திர பாடலின் மகத்துவத்தை எடுத்துரைத்து நல்வழிப்படுத்த வேண்டும். ஓம் நம சிவாய போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. தாங்கள் வராத அந்த பாடல் மந்திரத்தையும் பூர்த்தி செய்து அதையும் இதையும் இணைத்து சுந்தரரையும் இங்கு மேற்கோள் காட்டி ஒன்றறியேனே, என்னை ஒட்டுபவனாக பேசுபவனாக உன்னை எட்டுபவனாக என்றும் அந்த மாதவம் செய்ய வேண்டும் என்று உணர்த்திய அம்மையார்களுக்கு நன்றி. பாருங்களையா மகேந்திரன் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அருமையான இன்னும் ஒரு மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன சொல்லலாம். இந்த பாடலை அப்படியே அந்த சில சொற்களை அப்படியே மாற்றி போட்டு படித்தோம்னா அப்படியே இன்னும் பொருள் ரொம்ப எளிமையாக புரியும் அப்படின்றதுனாலையும் கூட ஏற்கனவே நம்முடைய அன்பு மேலர்கள் மிக அருமையான பார்வைகள் பகிர்வுகள் பகிர்ந்தார்கள். அதோடு சேர்த்து இந்த பறையும் பார்க்கலாம் எல்லோரும். இதில் முதல் பாடலை அப்படியே பிரித்து பாடிடலாம். பட்டண மாதவம் ஆறும் பராபரம், பட்டண மாதவம் மாறும் பராபரம், விட்டனர் தம்மை விகிர்தானம என்பார் எழுதனை ஆயினும் ஈசன் தீரத்தீரம், எழுதனை ஆயினும் ஈசன் தீரத்தீரம், ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே, ஒட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே, பட்டண மாதவம் ஆறும் பராபரம். இதுல அந்த எட்டணை என்பதை எழுதணை அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். அந்த அளவுகள் இந்த பாடல பார்த்தோம் அப்படின்னா, பட்டண மாதவம் இதை எப்படி பார்க்கலாம். ஆறும் மாதவம் பட்டண பராபரம் பெற்றன அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த ஆறும் என்பது இந்த 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்களும் மிக சரியாக ஒரு நேரியலாக, அதாவது ஒன்றுபட்டு அமைவது செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அது மாதவம் பட்டன பெரும் தவம் செய்ததாம்.
இந்த ஆறும். ஏன்னா அது பட்டது எதில் பட்டது என்றால் அந்த முழுக்க முழுக்க பராபரத்தில் நிறைந்தது அப்படின்னு. அந்த பட்டண மாதவம் என்னன்னா பராபரமாக. அப்படி பராபரம் அடைந்த பிறகு, அதாவது பராபரம் என்பது எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து, ஆம்னிபொட்டன்ட் ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, அது போல எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து எல்லோரிடத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா தொழில்களிலும் என்ற மாதிரி சிறுவர்கள் சொல்வார்கள். அது மாதிரி எல்லா வகையிலையும் பராபரமாக இருக்கிறது. அது எப்போது தன்னுடைய ஒன்றுபட்டு ஒரு உயர் நிலையில் அமைவது என்பதே ஒரு பெருந்தவம். அந்த அமைத்துக் கொள்வது நமது நிலை. நம்ம செய்கின்ற தவத்தின் மூலமாக வருகின்ற வரம் என்ன அப்படின்னா, அதை அடுத்த அடியில சொல்றாங்க. அடுத்த அடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்மை விட்டனர் விகிர்தா நமை என்பர். இதையும் மாற்றி பார்க்கலாம். இத நம்மளுடைய பாடல்ல பார்க்கும் பொழுது விட்டனர் தம்மை விகிர்தா நம என்பர் அப்படிங்கிறத விகிர்தா நம என்று சொல்பவர், விகிர்தன் என்றால் நான் நம்முடைய சாட் பாக்ஸ்லையும் போட்டது போல அது வேறுபட்டவன், விசித்திரமானவன், ஒரு ஒரு சாதாரணமானவன் அல்ல, மிக சாதாரணன், மிக எல்லைய செய்பவன், செய்ய தூண்டுபவன் என்கின்ற வகையில் விட்டனர். அந்த முழுக்க முழுக்க கிருத்திகா அம்மாவும் அதை பகிர்ந்தாங்க இல்லையா. ஸோ அதாவது அந்த முதலில் அந்த தன்முனைப்பை விட்டு நினைப்பை தொடுபவர். அந்த நன்முனைப்பு என்பது இந்த ஒரு இறையின் ஒரு பேரருளை நிறைந்தவன் தன்மையில் உணர்தல். அவன் எப்படி இருப்பான் எப்படி என்றால், அது போன்ற அந்த ஒரு விட்டவர், தன்னை விட்டவர் எப்படி இருப்பார் என்றால், எட்டனை அதாவது எழுதனை ஆயினும், எள் போன்ற ஒரு சின்ன செயல் செய்தாலும் கூட பரவாயில்ல, எல்லளவுதான் செயல் புரிஞ்சாலும் அதுலயும் நான் அந்த பெரும் சிவனின் திறத்தை, அதுல ஒரு சொல்லு மட்டும் இல்ல, அதை ஒரு வலிமை சேர்ப்பதற்காக அந்த திறம் என்று சொல்கிறார். ஒன்று அந்த பண்பு தொகை என்று உண்டு. நம்மளுடைய அந்த பண்பு என்பது ஒருவரை பத்தி சொல்லும் பொழுதே அவருடைய அந்த நல்லதை, அவர் உயரியதை சேர்த்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப திறன் மட்டும் கிடையாது, திறன் அப்படின்ற ஒரு பறவையில மிக மிக செம்மையாக சிறப்பாக செய்கின்ற அந்த ஒரு பேரருள். அந்த ஒரு பேரருள் யாருடைய அருள் என்பதா, அதுதான் சிவன் அருள். அப்போது எல்லளவே செயல்படும் அது சிவ அருள் தான். அது மிகப்பெரிய ஒரு உயர் பொருள் தான் அப்படின்ற அந்த ஒரு பார்வையிலும் கூட இந்த ஒரு பாடலை பார்க்கலாம். அப்படி பார்த்து அப்போது அதை பற்றி பேசுறேன் இல்லையா, அதான் அடுத்த அடி சொல்றார். எழுதனை ஆயினும் ஈசன் திறத்திறம், எல்லாமே அவன் புகழ், எல்லாமே எது செய்தாலும் நமக்கே நின்று சிவனேன்னு இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா எல்லா செயல்களும் அந்த சிவனுடைய நிகழ்வுப்படியும், அதே சமயம் அவனுடைய அருள் பற்றிய பிறகு நமக்கு வேறு சிந்தனை கீழ் சிந்தனை வரவே வராது. ஏன்னா அந்த ஒரு மேலோனா நம்ம எப்போதுமே உயர்ந்து எண்ணி பார்க்கும் பொழுது அதில் முழுக்க முழுக்க அந்த எல்லாம் சிவமயம் என்கின்ற வகையில் நம்ம பார்ப்போம். அப்போது எல்லாம் சிவமயம், நாம் செய்கின்ற செயலும் கூட சிவன் செயல் தானே. அது எப்ப நடக்கும் அப்படின்னா, அவனை முழுக்க நம்பி சரணடையும் பொழுது. அப்போது அவனை நம்ம சரணடையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அதுதான் அடுத்தது. ஒட்டுவன் பேசுவன் ஒன்று அறியேனே அப்படின்னா, நான் அவனை பற்றியே அவனிடம் ஒட்டுவேன். நம்ம அருமையா சொன்னாங்க, நம்ம விந்தியா அம்மா சொல்லும் போதும் கூட, அதாவது ஒன்று ஒட்டுவார் ஒட்டி உடன் இருப்பார், ஒட்டாத விட்டகன்று போவார் விரைந்து. அந்த ஒட்டும் பொழுது எதை ஒட்டும் வேண்டும் என்பது நம்மளுடைய அருமையா நம்மளுடைய வள்ளுவர் சொல்வார். பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பார். அப்ப அவனுடைய போற்றுதலை மிக மிக சரியாக பற்றி கொள்ளும் பொழுது என்ன நடக்குது, அவனுடைய அருளை பற்றியே பேசுவது, அவன்தான் என்று அவனோடு ஒட்டி உடன் இருப்பது. அப்போது இருக்கும் பொழுது பேசுவன் ஒன்று அறியேனே. அப்போது பேசுவது எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சிவன் பற்றி தான் பேசுவேன், அதை தவிர எனக்கு அறிவது வேறு ஒன்றும் இல்லை. அப்பொழுது அந்த ஒருமை நிலை என்பது நாம் எந்த அளவுக்கு அவனோடு ஒன்றி இருக்கிறோம் என்பதிலிருந்து அந்த ஒருமை நிலையை மிக உயர்வான நிலையாக நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவனை பிடிக்க பிடிக்க எல்லாமே மிக சரியாக செம்மையாக நடக்கும். அதனால் எள்ளளவு வேலைகள் செய்தாலும் அந்த ஈசனையே நாம் அங்கும் பார்ப்போம், அவனடி போற்றுவோம். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. பராபரம், பரமபதம், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரத்திலெல்லாம் பரம்பொருள், மேன்மையிலும் மேன்மை, இப்படியான ஒன்றாகவே நம்மை இறைவன் தூக்கி நிறுத்துகின்றார்.
மிக மேலான பண்புகளை கொண்ட எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற அப்படின்னு வருது பரம்பொருள், பராபரம். அப்போ இந்த விகிர்தா, கடவுளுக்கு 3 பொருட்கள் உள்ள மீனிங். அதாவது உலகத்தை இயக்குகின்றார், உள்ளத்தை கடந்தவர், சிந்தனைக்குள் அகப்படாதவர், 3வது உலகத்தை கடந்தும் உலகத்தில் உள்ள உயிர்களிலும் உள்ளார். இப்படிப்பட்டவனை நாம் அறிய வேண்டும் என்றால் இந்த 75வது பாடல் சக்கரம் முடிஞ்சு இன்னை பாடல்ல நாம் அவனை ஜெபிக்கும் போது அவன் திறனை கூட அறிய முடியும் என்று உணர்த்துவதன் மூலம் சான்றோர் பெருமக்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். மிக்க நன்றிங்கம்மா. அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி தளத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.